இப்பயும் தாவூத் இப்ராஹிம்லாம் அங்கே தானே இருக்காங்க. தாவூத் இப்ராஹிம் அங்கே தான் இருக்கான். ஹஃபீஸ் முகமது சயீத் அங்கே தான் இருக்கான். மௌலானா மசூத் அங்கே தான் இருக்கான். சயீத் சலாவுதீன் அங்கே தான் இருக்கான். இருக்கக்கூடிய எல்லா தீவிரவாத அமைப்புகளின் தலைவர்களின் புகலிடமாக இருப்பது பாகிஸ்தான், நிரந்தர புகலிடமாக. அதனால தான் சொல்கிறேன், அந்த நாடே வந்து FATF ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் என்ற ஒரு அமைப்பின் கீழ், அது உலகளாவிய அமைப்பு, அது கீழே கிரே லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க அதை. அதனால தான் பாகிஸ்தானுக்கு வர வேண்டிய லோன்கள், அதாவது அவங்க பொருளாதாரத்தை மறுசீரமைப்பு பண்ணுவதற்கு ஒவ்வொரு வாட்டியும் லோனுக்கு போயிட்டு இருந்தாங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே வாட்டி தான் சுதந்திரம் அடைந்தன, ஒரு நாள் முன்ன பின்ன. ஆமாம். ஆனால் அவங்க இது வரைக்கும் 23 வாட்டி IMFக்கு போயிட்டாங்க. இப்போ 24வது வாட்டி போக போகிறாங்க. ஆனால் அதுக்கும் இப்போ தடை வந்திருக்கு. ஸோ பாகிஸ்தானுக்கு யாரும் பணம் கொடுப்பதற்கும் ரெடியாக இல்லை.